பொருள் இருக்கு. காரணம் இப்போ வந்து தந்த சிலை அப்படின்னு இருக்கு. தந்த சிலைன்னா என்னது? கொடுத்த சிலை. தந்த சிலை அப்படின்னா தந்தத்தால் ஆன சிலை. இப்போ ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு இல்லையா? அந்த ஒரு இச்சு போடுறதுனால தந்த சிலை அப்படின்னா தந்தத்தால் ஆன சிலை, தந்த சிலைனா கொடுத்த சிலை. அந்த ஒரு இச்சுக்கு தான் பொருள் வேறுபாடே தெரியும். ஒரே ஒரு எழுத்தான். மருந்து கடைங்கிறது வேற, மருந்து கடைங்கிறது வேற. மருந்து கடை அப்படிங்கிறது வந்து மருந்து கடையிற இடம், மருந்து கடைங்கிறது மெடிக்கல், மருத்துவ குணம் உள்ளது. இப்படியெல்லாம் நிறைய பொருள் இருக்கு. அதனால நம்ம வந்து தொடக்க நிலையில் உள்ள குழந்தைங்களுக்கு இலக்கணம் சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு இந்த ஒற்று எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, அந்த ஒற்று வர்ற இடங்கள் எல்லாம் ஒரு நொடி வந்து என்ன செய்யணும், அவங்களுக்கு அந்த அரை மாத்திரை அளவில் அதுக்கு முக்கியத்துவம் அழுத்தம் கொடுத்து அதை முடிச்சுட்டு பார்த்து கொண்டேன், கேட்டு கொண்டேன், சரிங்களா, பார்த்து பழகு அப்படி இந்த மாதிரியா அந்த ஒற்றுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து படிக்க சொல்லும் பொழுது அவங்களுக்கு பிழை வராது.